புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டப்பேரவை தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு எடுக்கப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் ரகுமானிடம் கேட்டறியலாம். ரகுமான், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில இடைத்தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கு. இதனை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் குறித்து விவரமா சொல்லுங்க. அதாவது தம்பி தமிழரசன், புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க இருக்கின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை புதுச்சேரி தேர்தல் துறையானது செய்து வருகின்றது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 31,366 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். மேலும் இங்கு 26 பூத்துகள் இருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இன்று மதியம் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணியானது நடைபெற இருக்கின்றது. இதை பொறுத்தவரை 26 வாக்குச்சாவடிகள் இருந்தால் கூட 30 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்கு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது இன்று மதியத்திற்கு பிறகுதான் அவை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும். மேலும் வாக்குச்சாவடிகள் தற்போது வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணியானது அந்தந்த வாக்குச்சாவடி நடைபெற்று வருகின்றன. அதாவது பந்தல் அமைக்கும் பணி, மேலும் மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய சர்க்கல் பாதை உள்ளிட்டவைகள் நடைபெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியும் நடைபெற்று வருகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, காங்கிரஸ் என 8 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். இறுதிக்கட்ட பரப்புரையானது நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு பிறகு 144 தடை உத்தரவானது மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 5 மணிக்கு இது அமலில் வந்தது. ஆகவே 5 பேருக்கு மேல் யாரும் கூடி நிற்கக்கூடாது. மேலும் பேனர் உள்ளிட்டவைகள் கொண்டு பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வகையில் செயல்படக்கூடாது. மீறினால் 2 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து எங்கும் யாரும் கூட்டமாக நின்று கொண்டிருந்தால் கூட அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியிலே போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை 26 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்த, அதாவது அனைத்து வாக்குச்சாவடிகளுமே பதட்டம் நிறைந்த கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையிலே கிட்டத்தட்ட 280 மத்திய ராணுவப்படை வீரர்கள் பாதுகாப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் அந்தந்த வாக்குச்சாவடிகள் பகுதிகளுக்கு அனுப்பும் பணியாக நடைபெற்று வருகின்றது. இந்த நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றன. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் நடைபெற்றாலும் புதுச்சேரியுடைய 13 எல்லைகள் அதாவது சீல் வைக்கப்பட்டதாக தேர்தல் துறை தெரிவிக்கின்றது. அதாவது தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு நுழையக்கூடிய 13 எல்லைகளையும் சோதனை சாவடிகள் அமைத்து அவர்களை கண்காணிக்கும் பணியானது நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பை பொறுத்தவரை 30 பறக்கு படையினர் தற்போது இந்த பகுதியில் சுற்றி வருகின்றார்கள். மேலும் நிலையான பறக்கு படையினர் அங்கு இருக்கின்றார்கள். மேலும் வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு கேமரா மூலம், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் 3 இடங்களிலிருந்து இந்த கட்டுப்பாட்டு அறை வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து கண்காணிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சிறப்பு ஏற்பாடாக இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியில் இருக்கக்கூடிய அவரும் இதை கண்காணிக்கும் வகையான இந்த மின்னணு, அதாவது இந்த சிசிடிவி கேமரா பதிவு அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை முதல் முறையாக இந்தியாவிலேயே, அதாவது சர்வீஸ் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய 4 பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த இணையதளம் மூலம் அவர்களுக்கு அந்த வாக்குச்சீட்டு அனுப்பப்பட்டது. அந்த வாக்குச்சீட்டு பெறப்பட்ட 2 இராணுவ வீரர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்பே தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கின்றார். இது வரலாற்றிலே ஒரு முக்கியமான சம்பவமாகும். இந்த தேர்தலை பொறுத்தவரை, அதாவது தேர்தல் துறை அறிவிப்பின் காரணமாக நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் நடைபெற்றால் கூட புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மதுக்கடைகளும் நேற்று மாலையே மூடப்பட்டது. இது அதாவது வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்குப்பதிவு முடிந்த பிறகுதான் இது திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதையும் தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரை உச்சக்கட்ட பாதுகாப்பை தற்போது நிலை வருகின்றது. தம்பி தமிழரசன்.